நீங்கள் ஐரோப்பாவுக்கு பயணம் செய்வதற்காக உங்கள் வங்கி உடைக்க வேண்டாம். பெரும்பான்மையிலான சந்தர்ப்ப வழியாடல்கள் அமெரிக்கா உட்பட உள்ள பயணங்களை அழைப்பதாக காட்டும். முதல்தலாக விமான டிக்கெட் பதிவு உங்கள் பயணத்தின் மிகப்பெரிய பங்கு ஆகஸ்ட் இருக்கலாம். உங்களை எடுக்கும் கடுமை ஆகியவற்றில் நீங்கள் பயணம் செய்யும் போது, இதுவே கோடை பருவம் தொடங்குவதற்கு முன்னே, அதாவது ஜூன் மாதத்திற்கு பிறகு அல்லது ஆகஸ்டுக்கு பிறகு என்றால், உங்கள் விமான டிக்கெட் குறைந்தது 30–40% குறைவாக இருக்கும். நான் எப்போதும் சிறந்த விலையை பெற கூகுள் பிளைட்ஸ் ஐ பயன்படுத்துகிறேன். பெரும்பாலும் ஐரோப்பிய நாடுகளில் சிறந்த பொது போக்குவரத்து அமைப்புகள் உள்ளன. நீங்கள் கார் வாடகைக்கு எடுக்க தேவையில்லை. ஐரோப்பாவின் ரயில் போக்குவரத்து அமைப்பு நன்கு மலிவானது மற்றும் நான் தொடர்வழி வலைதளத்தை ரயில்களை முன்பதிவு செய்ய பயன்படுத்துகிறேன். அடுத்ததாக நான் எந்த இடத்திற்கும் பயணங்களை திட்டமிட விக்கிவோயை பயன்படுத்துகிறேன். இந்த வலைதளம் உலகில் எந்தவொரு இடத்திற்கும் உள்ள உள்ளூர் போக்குவரத்து, பார்க்கக்கூடிய இடங்கள், சாப்பிடலாமா எனப்படும் உணவுகள் போன்றவற்றின் விசுவாசமான தகவல்களை வழங்குகிறது. உங்கள் டாக்ஸி செலவு $60, $70 என கூறினால், விமான நிலையங்களில் இருந்து நகர மையத்திற்கு செல்லும் இத்துடன் தொடர்புபட்ட ரயில்கள் $10 ஆகவோ $10 பெறுகின்றன மற்றும் இவை மிகவும் வேகமாகவும் செலவகம் செலுத்துவதற்கு குறைவான பல ஒப்பீடு கிடைக்கின்றன. நீங்கள் ஆன்லைனில் அல்லது நிலைய விற்பனை இயந்திரங்களில் டிக்கெட்டுகளை வாங்கலாம். நான் பெரும்பாலும் ஐரோப்பிய நாடுகளில் பயணித்துள்ளேன். இதுவே நான் கற்றுக்கொண்டதன் அடிப்படையில் உள்ளது. உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய நெஞ்சுக்குள் சுதந்திரமாக இருங்கள். மேலும் குறிப்பிட்ட ஐரோப்பிய ஆனங்கள் போல எளிதான விமானங்கள் மிகவும் குறைந்த விலையில் ஜாக்கரங்க மேலோட்டமாக நடைமுறைக்கு வந்துள்ளன. எடுத்துக்காட்டாக, நீங்களில் இருந்து லண்டனுக்கு செல்கிறார்களாகில், நீங்கள் எப்பொழுதும் போட்டியின் காரணமாக லண்டனுக்கு அதிகமான மலிவு விமானங்கள் கிடைக்கின்றன. பிறகு எளிதாக அந்த ஈஸிஜெட் மூலம் வியன்னா, ஆஸ்திரியாவிற்கு செல்கலாம். எடுத்துக்காட்டாக, இலிருந்து வியன்னா செல்ல நேரடியான விமானத்தை தேடுவதற்கு பதிலாக இது மிகவும் குறைந்த விலையாகும். குறிப்பிட்ட தேதிகளில் அவர்கள் குறிப்பிட்ட பயணத்திற்கான ரயில் கட்டணங்களுக்கு தேவையான கட்டணங்களை விட குறைந்த நேரம் மற்றும் உறுதியாகவே மிக வேகமாக செலுத்துகின்றனர். நான் மே 2024 மாதத்தில் ஹங்கேரி சென்ற என் பயணம் இது. வரை எனக்கு இந்த டான்யூபே கப்பல் சுற்றுலா எடுக்க வேண்டும் மற்றும் அது $20க்கும் குறைவான செலவாக இருக்கும் என்று கூறியது. அது உண்மையாக நினைத்தது. மேலும் கூகுள் வரைபடங்கள் உங்களுக்கு நன்கு திசைகளை, பஸ் மற்றும் மெட்ரோ எடுக்கும் கடவுள்களை உங்களுக்கு இலவசமாக அளிக்கின்றன. இது என் 2 மணி நேர படகு சுற்றுலா. இது பரிசு காலநிலை கொண்ட புகழ்பெற்ற டானியூப் நதியின் பின்னணி. இது ஹங்கேரியின் புடாபெஸ்ட் நகரத்தின் வரலாற்று பகுதிகளை கடந்து என்னை கொண்டு சென்றது. டானியூப் நதி ரஷ்யாவில் உள்ள வோல்காவின் பிறகு ஐரோப்பாவில் 2வது நீளமான நதி. இது மத்திய மற்றும் தெற்காசிய ஐரோப்பாவை கடந்து கருப்பு காட்டில் இருந்து தெற்கே கருப்பு கடலுக்கு போகிறது. புடாபெஸ்டில் உள்ள புடா கட்சி விளக்கு இடப்பக்கம் நீண்ட வரலாற்றை கொண்டுள்ளது. இதில் ஹாப்ஸ்பர்க் ஆட்சி போன்ற முக்கியமான காலகட்டங்கள் அடங்கும். இந்த கட்சி விளக்கு முதலில் 13ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. ஆனால் இன்று உள்ள பரோக் பண்டிதம் 1749 இருந்து 1769 இடையே கட்டப்பட்டது. 18ஆம் நூற்றாண்டில் தொடங்கி ஹாப்ஸ்பர்க்கள் இந்த கட்சி விளக்கத்தை தங்கள் வாசமாகவும் ஹங்கேரியாவின் மீது தங்கள் அதிகாரத்தின் சின்னமாகவும் மாற்றினர். எம்பார்லியன மின்வாசலில் அழகான குடியரசு மாநாடு உள்ளது. இது உலகத்தின் மிகவும் அழகுபடுத்தப்பட்ட கட்டிடங்களில் ஒன்றாக நியாயமாக கருதப்படுகிறது. 2011 முதல் டானியப் நட்சத்திரங்களுடன் பூடா கோட்டையின் பகுதியாகவும் ஆண்டராட்சி அவென்யூவுடன் இணைந்து ஒரு உலக மரபு சிகரமானதாக காணப்படும் இந்த நகரத்தின் அடையாள கட்டிடம் எமது நாட்டின் பொக்கிஷத்தின் உள்ள அன்பற்ற பகுதி மற்றும் ஹங்கேரிய நாட்டின் பெருமைதான். எம்பார்லியன மின்வாசல் ஹங்கேரியின் சட்டமாக கும்பலின் அம்சமாகும். 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் 17 ஆண்டுகளுக்கு மேலாக கட்டப்பட்ட இந்த பிரமாண்டமான கட்டிடம் இப்போது ஹங்கேரியும் அதன் தலைநகர்களும் உருவாகிவிட்டன.
Enjoy Budapest. It is a beautiful city, was a great city when under the Habsburg Empire, and then went under the Soviet rule after the WW2 and lost its shine, and now it is back again.